அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு நண்பான பணிவான வணக்கங்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு காணொளி ஊடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுக்கு தெரியும், ஐக்கிய மக்கள் ஜனநாயக கட்சி ஆரம்பிக்கப்பட்டு அது மக்களிடையே பல ஆக்கபூர்வமான வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது. தற்போது முல்லைத்தீவு மாவட்டத்திலே கேப்பாப்புலவை என்னும் பகுதியில் ஒரு வீதி புனரமைப்பில் ஈடுபட்டு வருகின்றோம். அந்த வீதிக்குள்பட்டு 22க்கும் மேலான விவசாய குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். உண்மையிலே அந்த வீதியானது கோடை காலத்திலும் சரி, மாரி காலத்திலும் சரி பாவனைக்கு உகந்ததாக அல்ல. அப்படி இருந்தும் பல சிரமங்களை அனுபவித்து அந்த மக்கள் அந்த வீதியை பயன்படுத்தி வாழ்ந்து வருகின்றார்கள். அந்த மக்கள் எங்களுடன் தொடர்பு கொண்டு கேட்டபோது, இது சம்பந்தமாக கதைத்த போது, நாங்கள் உடனடியாக அந்த பிரதேசத்துக்குரிய கிராம சேவகரை தொடர்பு கொண்டு இது சம்பந்தமாக கலந்துரையாடினோம். உடனடியாக அந்த கிராம சேவகர் கொஞ்சமும் தாமதிக்காமல் இந்த வேலை திட்டத்துக்குரிய அனைத்து அரசு சார்ந்த அனைத்து விடயங்களையும் செய்து எங்களுக்கு தன்னுடைய பங்களிப்பை தந்து உதவி இருக்கின்றார். அதற்கு என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே நேரத்திலே இந்த வேலை திட்டத்துக்கு அந்த பிரதேசத்து வாழ் மக்களும் தங்களுடைய பங்களிப்பை தந்திருக்கின்றார்கள், தந்து ஒத்துழைத்திருக்கின்றார்கள். இந்த வேலை திட்டத்துக்கான பண உதவியையும் தந்திருக்கின்றார்கள். அதே நேரத்திலே தங்களுடைய உடல் உழைப்பையும் தந்திருக்கின்றார்கள். எங்களுடைய வேலை திட்டமானது இதுவரைக்கும் நடந்த அனைத்து வேலை திட்டங்களும் அனைத்து செயல்களும் அந்தந்த பிரதேசத்துக்குரிய மக்களை உள்வாங்கித்தான் நாங்கள் அனைத்து வேலை திட்டங்களையும் செய்திருக்கின்றோம். அதே போல தான் இந்த வேலை திட்டங்களையும் செய்து வருகின்றோம். எங்களுடைய நோக்கம் அனைத்து விடயத்திலேயும் எங்களுடைய மக்களை உள்வாங்கி மக்களுடன் இணைந்து அனைத்து விஷயங்களையும் செய்வது என்பதுதான். ஏனென்றால் எங்களுடைய மக்களை சுயமாக இயங்க விடவேணும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அப்போ எங்களுடைய மக்களை நாங்கள் சரியான முறையிலே அரசியல் மயப்படுத்தி அவர்களுக்கான அரசியலை, அவர்களுடைய அரசியலை அவர்களுடன் இணைந்து முன்னெடுக்கணும் என்றுதான் எங்களுடைய பிரதான நோக்கம். அந்த வகையிலே தான் எங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் எங்களுடைய மக்களுடன் இணைந்து செய்ய வேண்டும் என்பதுதான் எங்கள் ஐக்கிய மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய பிரதான நோக்கம். அந்த நோக்கமாக கொண்டுதான் நாங்கள் அனைத்து வேலை திட்டங்களையும் மக்களுடன் இணைந்தே முன்னெடுத்து வருகின்றோம். அதே நேரத்திலே புலம்பெயர் தேசத்து வாழ் உறவுகள் நீங்கள் எங்கள் ஊடாக உங்களுடைய உதவிகளை எங்களுடைய மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். என்றால் உண்மையாக நேர்மையாக எங்களுடைய மக்களுக்கு எங்களால் பல விடயங்களை செய்ய முடியும். அதற்கு உங்களுடைய அன்பு கரங்கள் தேவைப்படுகின்றது. அதை நீங்கள் தருவீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஏனென்றால் எங்களுடைய மக்களுக்கு தேவையான பல விடயங்கள் இன்று வரைக்கும் செய்யப்படவில்லை. செய்ய வேண்டிய கடமை ஒன்று எங்களுக்கு இருக்கின்றது. அதை நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து செய்ய வேண்டும் என்பது ஐக்கிய மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய ஒரு பிரதான நோக்கம். என்றால் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அதேபோல் நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு இதுவரைக்கும் நாங்கள் எப்படியெல்லாம் பிரிந்து நின்றோமோ அதுகள் எல்லா விடயங்களையும் புறந்தள்ளிவிட்டு நாம் தமிழர்கள், தமிழ்தாயின் பிள்ளைகள் என்பதை புரிந்து கொண்டு நாம் எல்லோரும் ஓர் தாயின் பிள்ளைகள், அது தமிழ்தாயின் பிள்ளைகள் என்பதை மனதில் கொண்டு நாங்கள் ஒன்றுபட்டு எங்களுடைய மக்களை கட்டமைப்போம் என்பதுதான் என்னுடைய பிரதான கோரிக்கை. உங்களுடைய அன்பு கரங்களை எங்கள் ஊடாக தந்து எங்களுடைய மக்களை கட்டமைக்க முன்வாருங்கள் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி, வணக்கம் என் அன்பு தமிழ் சொந்தங்களே.